அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. ஒரு வார்த்தை கூறுவதனால் அல்லாஹு தாலா உலகத்தின் செல்வம் அனைத்தையும் நம் கையில் கிடைக்கும் அற்புதமான திக்ரு. சவால் விட்டு சொல்கிற இந்த ஒரே ஒரு திக்ரு போதும். எவ்வளவு பண தேவை இருக்குதோ, எவ்வளவு பொருளாதாரம் இருக்குதோ, அதை அனைத்தும் அல்லாஹு தாலா உங்களோட பண தேவை அல்லாஹ் கட்டாயம் நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட அற்புதமான திக்ரு நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை பல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய, பல நபர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடிய, நம் பொருளாதாரத்தை உயர்வை கற்றுத்தரக்கூடிய அமல் இது. அமல் எப்படிப்பட்டதுன்னா, இந்த அமல் செய்ய தொடங்கிட்டாலே நம்ம ரிஸ்க்குகளை விசாலமான தன்மையை தருவான். நம்முடைய ரிஸ்க்கின் வாசல் திறக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன? நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய என்னென்ன மிகப்பெரிய கஷ்டம், சோதனை பணத்தில் தான், செல்வத்தில் தான். எப்படிப்பட்டதுன்னா, கடன் பிரச்சனை, பொருளாதாரம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை, நாளைக்கு கூட வாடகைக்கு கொடுக்கணும், சமைத்து கூட சாப்பிட்ற காய்கறி வாங்க கூட பணம் இல்லை. அதற்கு ஏதாவது திக்ரு சொல்லுங்கள். அப்படி பணம் இல்லை எங்களிடம், செல்வம் இல்லை. இப்படி தான் இந்த காலகட்டத்தில் பலவிதமான குடும்பங்கள் சிக்கல்கள் இருக்கிறது. அல்லாஹ்விற்கு பணம் என்பது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் தாலா நினைச்சா மலக்குமார்களிடம் சொல்லி நம்ம வீட்டில் ரிஸ்க்கு கொட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரே ஒரு அமல், பொருளாதாரம் நெருக்கடி, பணம் நெருக்கடியில் இருப்பவர்கள், கடன் சிரமத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அன்பான அடியார்களே, நல்லடியார்களே, இந்த ஒரு அமல் செய்கிறவங்க அல்லாஹு தாலா கைவிடவே மாட்டான். அல்லாஹுக்கு பிடித்த ஒரே வார்த்தை சொன்னேன், அல்லாஹு தாலா என் அடியானுக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பான். அல்லாஹு தாலா இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குமோ, அல்லாஹ் தாலா மலக்குமாரிடம் சொல்லி மகிழ்ச்சி ஆகுவான். இந்த அமலை எப்படி செய்யணும்னா, 5 நேர தொழுகை பின்பு செய்யணும். ஃபஜ்ர் தொழுத பிறகு, லொஹர் தொழுத பிறகு, அசர், மஹரிப், இஷா 5 நேர தொழுகை பின்பு இந்த அமல் செய்யணும். இந்த அமல் என்னன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை 11 முறை ஓதணும். இதாங்க சூரத்துல் ஃபாத்திஹா. இதை நீங்கள் 11 முறை ஓதிட்டு, இது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதணும். 11 முறை ஓதிக்கிங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சூறாவை. பிறகு தருதே இப்ராஹிம் சலவாத்தை 11 முறை ஓதிக்கிங்க. தருதே இப்ராஹிம் சலவாத்தை இதுலேயும் நான் இந்த காணொலியிலையும் கொடுத்துருக்கேன் அரபியில். நீங்கள் தருதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதிக்கிங்க. அடுத்தது அதுவும் 11 முறை, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று 11 முறை, அதுவும் 11 முறை தருதே இப்ராஹிம் சலவாத் வருது பாருங்கள். இதை இந்த சலவாத் நீங்கள் 11 முறை ஒதுக்கிங்க. அல்லாஹும்ம சல்லி அல்லா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இதை நீங்கள் 11 முறை ஒரு தொழுகைக்கு பிறகும், 5 வேளை தொழுகைக்கு பிறகும் இதுவும் 11 தடவை ஓதிட்டு, நீங்கள் என்ன நியத்துக்கு ஓதுறீங்கன்னா அதையும் ஓதி இதை ஓதிக்கிங்க. அடுத்தது இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று 11 முறை ஓதணும். ஓதிட்டு அதனுடைய பொருள் பாருங்கள், உன்னையே வணங்குகிறோம், உம்மிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம். எப்படிப்பட்ட ஆயத் பாருங்கள். இந்த ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹுவிடம் இந்த வார்த்தையை நீங்கள் வச்சு தான் அல்லாஹ் பெருமிதை கொள்கிறான். மலக்குமார்களிடம் சொல்லி இந்த 3 திக்ருகளையும் ஒரே அமரில் ஓதணும். ஓதுனீங்கன்னா 5 வேளை தொழுகுன்னு பின்பு 11 முறை ஓதி வந்தீங்கன்னா 3 நாளில் அல்லாஹ் தாலா உங்கள் பொருளாதாரத்தில் ரிஸ்க்கை ஏற்படுத்துவான்.
உங்களுக்கு 3 நாளில் மாற்றம் தெரியும். நிறைய மாற்றங்கள் தெரியும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் மாற்றங்கள் நீங்களே பார்க்கலாம். அப்படி மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நம்பிக்கையாக உறுதியாக ஈமானோட ஓதணும். ஓதிட்டு அப்படியே விடக்கூடாது. நீங்கள் ஓதிட்டே இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் வரக்கத்தும், பொருளாதாரம், ரிஸ்க்கு, கடன் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இந்த ஒரு அமல் நீங்கள் ஓதிங்கள், மாற்றம் அடைவீங்கள். ஓதிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. யா அல்லாஹ், எங்கள் இதயத்தை உன்னிடம் இணைத்து விடு. யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுக்கு தொழுகை இனிமையாக்கிவிடு. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்ற வசனத்தின் உண்மை வாழ்க்கையில் உணரச் செய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் கடன்களை நீக்கு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கவலைகளை போக்குவாய். யா அல்லாஹ் பெற்றோருக்கு ரஹ்மத் செய்வாய். யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அதிகமாக சொல்லும் பாக்கியத்தை தா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.